கருப்பு சட்டையில் ஒரு 4 பல்லில் மாடு நல்லா இளம் மாடுகளாக இருக்கணும். மாடு நல்லா பெருங்கூட்டாக இருக்கணும். ஒவ்வொரு மாடும் தலைச்சனுக்கு ஒரு 17லேருந்து 20 லிட்டருக்கு கறவை குறையக்கூடாது. மாடு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். மெயினாக எங்களுக்கு சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா அக்கா தங்கச்சியாட்ட 2 மாடு ஜோடி மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளத்தில் இந்த 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த 2 மாட்டுக்கான டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே 4 பல்லு கிடாரிங்க. நல்ல கருப்பு சட்டையில் நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க. ரெண்டுமே கன்று போகிறக்கு ஒரு 20 நாள் 15 நாள் டு 25 நாளுக்குள்ளே மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க. மாடுகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் கொம்பு தலையில் ஜாதியில் அருமையான கிடாரிங்க. ரெண்டுமே சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. நல்லா ஜோடி மாடு நல்ல கடித்தாரிக்கு நல்ல அம்சமான மாடை வாங்கி வளர்த்தோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 மாடுகளும் பொருத்தமாக இருக்குங்க. கறவையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு ஜோடி கறவையாக ஒரு 37லேருந்து 40 லிட்டர் குறையாதுங்க. மாடுமே ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க. 2 ஜோடி மாடு எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க. விற்பனைக்கு நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் பார்த்திங்கன்னா 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரிங்க. மாடு நிறையமாக சினையாக்குதுங்க. இது ஒரு கன்று போகிறக்கு ஒரு 15 நாள் டு 20 நாளுங்கிற அதிகபட்ச டைமுங்க. இன்னொரு 10 நாள் நல்லா ஒன்று ஃபுல்லாக மடி இறங்கிருங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல கருப்பு சட்டையில் நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க. நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் மடியம் சுத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான கிடாரிங்க. நல்லா தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரெண்டுமே அட்டகாசமான கிடாரிங்க. எங்கே விட்டாலும் சரி நல்லா மேய்ச்சிக்குங்க. எவ்வளோ வெயில் கட்டி வச்சாலும் மாடு கொஞ்சம் கூட இழப்பறக்காதுங்க. மாடு நல்லா கிளைமேட் தாங்கிறதுக்கு ரெண்டுமே நல்ல மாடுங்க. மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு மடி வச்சுக்குன்னு பாருங்கள். இன்னுமே நல்லா ஒரு 15 நாளுக்கு மேலே டைம் இருக்கிறக்காடிக்கு இன்னும் நல்லா சரியான மடி எடுக்குங்க. மாடு இப்போவே அந்தளவுக்கு மடி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா மடியம் சுத்தல் தெளிவாக்குதுங்க. காம்புக்காம் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. மாடு கறவையில் அருமையான கறவை வருங்க. மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 லிட்டர் கறவை தாண்டி தான் வருங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 17 டு 20 லிட்டர் கறவை விடாதுங்க. ரெண்டுமே நல்ல தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அட்டகாசமான கிடாரிங்க. சுழி சுற்றுதலும் தெளிவாக இருக்குதுங்க. உடம்பு நைஸ் இருக்குதுங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா இலக்கம் இருக்குதுங்க. கறவையில் நல்ல கறவையாக வருங்க. நல்லா பேக் வெயிட் ஆட்டுங்க. நல்லா கைகள் ஊக்கமாட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. கிடாரியும் நல்லா நெஞ்சுக்கட்டுக்கு மேலே நல்லா ஹைட்டுங்க. நல்லா நீள உயரத்தில் தெளிவான கிடாரிங்க. மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே இல்லைங்க. நல்லா மேய்ச்சலுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க. நல்லா வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க. நீங்கள் ஜோடி மாடு வேணால் எடுத்துக்கலாங்க. ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே நீங்கள் 2 மாடு வேணால் எடுத்துக்கலாங்க. செப்பரேட்டாக ஒரு மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்ததுங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் பார்த்திங்கன்னா இது 4 பல்லுங்க, தலையீத்து கிடாரிங்க. இது ஒரு கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் 25 நாளுங்கிறது ரொம்ப அதிகங்க. ஒரு 20 டு 25 நாளுக்குள்ள மாடு கன்று போட்டுருங்க. மாடை பொறுத்த வரைக்கும் இது கிடாரி நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க. நல்ல கையால் ஓக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் மடியம் சுத்தில் மெயினாக சுழி சுத்தத்தில் ரெண்டுமே தெளிவுங்க. சுழி சுத்தமாக பார்க்குறவங்களுக்கு 2 கிடாரி 100% ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இது நம்ம கிடாரி பொறுத்த வரைக்கும் மாடு நல்லா உடம்பு நைஸுங்க. நல்லா இலக்கம் நல்லா மடியம் சுற்றல் தெளிவுங்க. இது ஒரு நல்ல ஒரு 15-20 நாள் டைம் இருக்கிறங்காட்டி இது நல்ல மடி இருக்குங்க. 2 பேர் நல்லா வட்ட மடியில் அருமையாக மடி வருங்க. இதுவும் கறவை பார்த்திங்கன்னா ஒரு 17 டு 20 லிட்டருக்கு விடாதுங்க. மாடு ரெண்டுமே நல்லா ஜாதியில் ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க. மாடு எல்லாமே தெளிவான மாடுங்க. மாடு தேவைப்படுச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் நம்ம கூட இளம் மாடாக ஜோடியாக கேட்குறாங்க. ரெண்டுமே நல்லா இளம் பொருளாக இருக்குதுங்க. ரெண்டுமே 4 பல்லில் நல்லா கடித்தரைக்கு அம்சமான மாடுங்க ரெண்டுமே. மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த ஜோடி மாடுகளை வாங்கிக்கலாங்க. ரெண்டுமே ஜோடி எடுங்க. நீங்கள் ஜோடி மாடை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஜோடி எடுங்க. விலை மெனப்புன்னு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாங்க. மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. மாடு நல்ல மடி எடுக்குங்க. ஃபுல் மடி வரும்போது ரெண்டுமே நல்லா நோடத்துக்கு அருமையாக இருக்குங்க. இன்னும் 10 நாள் ரெண்டுமே நல்ல மடி இறங்கிருங்க. ஒரு 20 நாளில் மாடு கண் போட்டுருங்க. மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தெளிவான மாடுங்க. பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நேர்பை பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. வர முடியாத நம்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.